தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். கோவை பாலக்காடு தேசிய நெடுஞ்சாலையில் ரூபாய் 71.5 லட்சம் ஹவாலா பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஞானசேகரன் வழங்கிட கேட்கலாம். ஞானசேகரன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம் சிந்துஜா. கோவை பாலக்காடு தேசிய நெடுஞ்சாலையில் நடைபெற்ற சோதனையில் 71,50,000 ரூபாய் ஹவாலா பணம் பிடிபட்டது. ஆந்திராவைச் சேர்ந்த சிவபிரகாஷ் என்பவர் பணத்தை கொச்சி கொண்டு செல்லும் வழியில் போலீசார் நடத்திய சோதனையில் பிடிபட்டுள்ளது. இந்த பணத்திற்கு முறையான ஆவணங்கள் இல்லாத காரணத்தால் பிடிபட்ட பணத்தையும் சிவபிரகாசையும் போலீசார் வருமான வரித்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்துள்ளனர். கோவை பாலக்காடு தேசிய நெடுஞ்சாலையில் போதை தடுப்பு பிரிவு போலீசார் சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது இந்த பணத்துடன் பயணம் செய்து ஆந்திராவைச் சேர்ந்த சிவபிரகாஷ் பிடித்துள்ளனர். இவரிடம் நடத்திய விசாரணையில் இந்த பணத்திற்கான முறையான ஆவணங்கள் இல்லாத காரணத்தால் போலீசார் அவரை வருமான வரித்துறை அலுவலரிடம் ஒப்படைத்துள்ளனர். பிடிபட்ட பணம் எங்கிருந்து யாருக்காக எடுத்து செல்லப்படுகிறது என்பது குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஞானசேகரன்.